பண்ணி தான் ஹையர் டு லோயர்னு சொல்லுவோம். பைட்டு 1 பைட் ஆஃப் மெமரி ஸ்டோர் பண்ணிக்கும். ஷார்ட்டு 2 into 4 லாங் 8 அப்படி வச்சுக்கோங்களேன். ஸோ இதுல எது ஹையர்ல இருந்து லோயர்? ஸோ பைட் டு ஷார்ட் டு இன்ட் டு லாங், இதெல்லாம் வந்து வைடனிங், சின்னதுல இருந்து பெருசு பண்றது. அது யூஸ்வலா நடக்கும், ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். என்ன சொல்றது, இன்க்ளூசிவாவே நடந்துரும். அதுக்கு நம்மளோட எக்ஸ்பிளிசிட்டா நம்மளோட எஃபர்ட் எதுவுமே தேவைப்படாது. சரிங்களா? ஒரு நேரோ ரோட்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அங்க இருந்து ஒரு வைடர் ரோட் 6 ways ரோட்ல போறோம். அப்ப நமக்கு ஏதாவது இஷ்யூ வருமா? இல்ல, நார்மலாவே போயிடும். இதுவே ஒரு வைடர் ரோட்ல பெரிய ட்ரக் வச்சு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அதுல இருந்து சின்ன ரோடுக்கு, நம்ம நேரோ ரோடுக்கு, உள்ள இருக்க ரோடுக்கு போகணும். அப்போ கண்டிப்பா அந்த ட்ரக்கை வந்து என்ன பண்ணணும், நம்ம அந்த ரோடுக்கு ஏற்ற சைஸ்ல அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் கொண்டு போகணும். இல்லைங்களா? இதே வைடர் ரோட்ல நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹையர் டேட்டா டைப் டு லோயர் டேட்டா டைப்ன்றது நேரோயிங், அது எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங். லோயர் டு ஹையர் இஸ் இம்ப்ளிசிட் காஸ்டிங். ரைட்? மேம் அட்மிட் பண்ணணும். யாராவது வெயிட் பண்றாங்களா? ஆமாம், பவின் ப்ரோ வெயிட் பண்றாங்க. ஓகே. ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல காஸ்டிங் வந்துட்டு தானா நடக்குது. இந்த இடத்துல ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி எக்ஸ்பிளிசிட்டா நம்ம பண்ணணும். இப்போ ஹையர் டேட்டா டைப்னு போட்டு தான் நம்மளால ஜாவால பண்ண முடியும். பட் இங்க அது ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன டேட்டா டைப்லயும் டிஃபைன் பண்றது. ஒரு நிமிஷம் bro, நான் உள்ள போயிடுறேன். ஸோ இதுவே கிளாஸ்க்குள்ள நடக்கும்போது, கிளாஸுக்குள்ளேயும் காஸ்டிங் நடக்கும். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். கிளாஸ்க்குள்ள காஸ்டிங் நடக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, ஸோ பேரண்ட் கிளாஸ்க்கு சைல்டு கிளாஸ் வச்சு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு பேரண்ட் கிளாஸோட மெத்தட்ஸை கால் பண்ணுவோம். ஜாவால பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வச்சு சைல்டு கிளாஸோட Alright, so first upcasting. நான் ஒரு பேரண்ட் கிளாஸ் கிரியேட் பண்றேன்.
இதுல யார் பேரண்ட், யாருங்க சைல்டு? பேரண்ட் RBI parent HDFC. ரைட். இது சைல்டு. ஓகேங்களா? ஸோ நான் அப்காஸ்டிங்ல என்னங்க சொல்லியிருக்கேன்? ஸோ பேரண்ட் கிளாஸ்க்கு சைல்டு கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இங்க பேரண்ட் கிளாஸ் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் நம்ம யூஸ்வலா எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்? இங்க பேரண்ட் கிளாஸ் யூஸ்வலா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல வெப்சைட்ல பேரண்ட் கிளாஸே மென்ஷன் பண்ண மாட்டோம் இல்லைங்களா? டைரக்டா ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் போடுறோமோ அந்த கிளாஸோட ஃபங்க்ஷன் சூஸ் பண்ணிப்போம். இன்கேஸ் இந்த கிளாஸ் எதையாவது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தா அந்த கிளாஸோட ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம கால் பண்ணிப்போம். பட் ஜாவால இந்த இடத்துல we will add கிளாஸோட நேம். ஸோ இந்த இடத்துல பேரண்ட் கிளாஸ் போடுவோம், இந்த இடத்துல சைல்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் போடுவோம். தட் இஸ் இது கன்ஸ்ட்ரக்டர். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இது கன்ஸ்ட்ரக்டர். ஸோ அதனாலதான் நம்மளால இந்த இடத்துல ஓகே. ஸோ HDFCக்கு கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னால இப்போ HDFCயோடதும் கால் பண்ண முடியும், RBIயோடதும் கால் பண்ண முடியும். இது யூஸ்வலா நடக்கிறது. ஓகேங்களா? இதுவே டவுன் காஸ்டிங்னா இது ஜாவால நாட் பாசிபிள். இந்த மாதிரி பண்ணும்போது பேரண்ட் கிளாஸுக்கு சைல்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி மெத்தட்ஸை கால் பண்ணும்போது நம்மளால சைல்ட் கிளாஸோட மெத்தட்ஸை அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி கால் பண்ண முடியாது. இது கிளியரா? பவின் ப்ரோ, ஸ்வேதா, குணா ப்ரோ, இளங்கோ ப்ரோ, ராஜேஷ் ப்ரோ. எஸ் மேம். ஓகே. ஸோ பேரண்ட் கிளாஸ்க்கு சைல்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்மளால பேரண்ட் கிளாஸ் மெத்தடை கால் பண்ண முடியும், ஆனா சைல்ட் கிளாஸ் மெத்தடை கால் பண்ண முடியாது ஜாவால. பட் இந்த இடத்துல ரெண்டுமே அச்சீவ் பண்றோம். சிமிலர் ஆஸ் பேசிக் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம கிளாஸ் நேமை ஸ்பெசிஃபையே பண்றது இல்லை. ஓகே. டவுன் காஸ்டிங் நாட் பாசிபிள். ஓகேங்களா? டவுன் காஸ்டிங்ல என்ன பண்ணுவோம்? சைல்டு கிளாஸ்க்கு பேரண்ட் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு சைல்ட் கிளாஸோட மெத்தட்ஸை கால் பண்ண ட்ரை பண்ணுவோம். புரியுதா? அது பாசிபிளா? HDFC தான் RBI எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. RBI HDFC எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கா? கிடையாது. அப்போ RBIக்கு நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு HDFC பேங்கோட மெத்தட கால் பண்றது நாட் பாசிபிள். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஜாவால எப்படி பண்ணுவோம்னா எக்ஸ்க்ளூசிவா பண்ணுவோம். அப்போவுமே கம்பைல் டைம்லயே எரர் அடிக்கும். நீங்க போடும்போதே எரர் அடிக்கும். கம்பைல் டைம்ல நீங்க எக்ஸ்பிளிசிட்டா பண்ணும்போது எரர் அடிக்காது. அகைன் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது கன்சோல்ல கிளாஸ் காஸ்ட் எக்ஸெப்ஷன் அடிக்கும். புரியுதா? ஓகே. ரைட். இதை ஸ்னிப் பண்ணி குரூப்ல போட்டுறீங்களா? அடுத்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் பாத்திரலாம். இப்போ இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் நாட் பாசிபிள் தான். புரியலங்க. இப்போ இங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் டவுன் டெஸ்டிங் நாட் பாசிபிள். நாட் பாசிபிள். சோ இப்போ இங்க லெட் HDFC = நியூ HDFC மென்ஷன் பண்ணிருக்கீங்க மேம். இது வந்து அப்காஸ்டிங். இது அப்காஸ்டிங். ஓகே. சோ இது நம்ம ரெகுலரா நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் அப்போ நம்ம ரெகுலரா பண்றது. சோ இந்த இடத்துல நம்ம ஜாவால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா பேரண்ட் கிளாஸை கால் பண்ணுவோம். பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் நேம். ஸோ அங்க எப்படி இருக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண சின்டாக்ஸ்? ஸோ அங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் ஜாவான்னு RBI ரெஃபரன்ஸ் நேம் = நியூ ஆஃப் HDFC அப்படி பண்ணுவோம். எஸ் எக்ஸாக்ட்லி அப்படிதான் பண்ணுவோம். அப்படி பண்ணாதான் அது அப்காஸ்டிங்.
ஸோ பேரண்ட் கிளாஸ்க்கு இந்த இடத்துல ஆர்பிஐ போட்டிருப்போம், இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி போட்டிருப்போம். ஸோ சைல்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். சைல்ட் கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி பேரண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வித் தட் பேரண்ட் கிளாஸ் ரெஃபரன்ஸ் நம்ம பேரண்ட் கிளாஸோட மெத்தடை கால் பண்ணுவோம். சைல்ட் கிளாஸோட மெத்தடை கால் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஸ்னிப் பண்ணி குரூப்ல போட்டுறீங்களாங்க? எடுத்து வச்சேன் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். போட்டேன் மேம் குரூப். தேங்க்யூப்பா. ஓப்பனிங்ஸ் ஜவ்வா போடுவேன். நம்ம பாக்கலையா? நிஜமாவே பாக்கலீங்களா? எழுதிக்கிறீங்களா ஃபாஸ்டா? நான் என்ன பண்றேன், இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க இதை எழுதிக்கோங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம பார்த்தது தான், இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. ஆன்லைன் நோட் புக் ப்ராப்பரா மெயின்டைன் பண்றீங்களா? மேம் ஒரு டவுட் சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா நம்ம ஜாவால வந்து டைப் காஸ்டிங்னா ஒரு டேட்டா டைப் இன்னொரு டேட்டா டைப்பா மாத்துறது தானே? அது நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன். அது வந்துட்டு வைடனிங் அண்ட் நேரோயிங். இது வந்து அப் காஸ்டிங் அண்ட் டவுன் காஸ்டிங்னு சொல்லுவோம், கிளாஸுக்குள்ள பண்றத. அது வந்துட்டு அதுவுமே அப் காஸ்டிங் எப்போனா வைடனிங் அப் காஸ்டிங்னு சொல்லுவோம், நேரோயிங் டவுன் காஸ்டிங் சொல்லுவோம். வைடனிங் வந்து இம்ப்ளிசிட்டா நடக்கும், தட் இஸ் இன்டீஜர் டேட்டா டைப் டு லாங் இல்ல பைட் டு இன்ட், இதெல்லாம் வந்து நேச்சுரலா நடக்கும். அதுவே நாம எக்ஸ்க்ளூசிவா பண்றோம்னா லைக் இன்ட் டு பைட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ இன்டீஜர் தான் பெரிய டேட்டா டைப் பிகாஸ் இட் ஸ்டோர்ஸ் அபவுட் 4 பைட். பைட்டுங்கிறது ஒரு பைட்டு தான். ஸோ 4 to 1க்கு போகும்போது பைட் ஆஃப் இன்ட்னு கொடுப்போம். இந்த இடத்துல அது இம்ப்ளிசிட்டாவே நடக்குது எல்லாமே. ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நம்ம எந்த டேட்டா டைப்பும் மென்ஷனே பண்றது இல்லை. ஓகே மேம். பட் இதுவும் காஸ்டிங் தான். இது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க கிளாஸுக்குள்ள நடக்கிறது. இது காஸ்டிங் தான். நம்ம வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர்னு கொடுக்குறோமே, அது என்னது? செலினியம்ல வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர்னு கொடுக்குறோம் இல்லைங்களா? அது என்ன நடக்குதாங்க ஆக்சுவலா? வெப் டிரைவர் எங்க இருக்காரு? வெப் டிரைவர் எங்க இருக்காரு? டாப் குவார்டர்ல இருக்காரு. குரோம் டிரைவர் லாஸ்ட். ஸோ என்ன பண்றோம்? சைல்டு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி பேரண்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பேரண்டோட மெத்தட்ஸும் கால் பண்றோம். வழியில இருக்க மொத்த பேரையும் கால் பண்றோம். ஃபர்ஸ்ட் லைனே அங்க காஸ்டிங் தான். அதேதான் ஸ்டார்ட் எண்ட் கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்கை வாங்குவோம். தென் ரீப்ளேஸ் என்ன பண்ணுனா, ஸோ இந்த இடத்துல நீங்க ஒரு 3-4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க ஓகேங்களா ஸ்ட்ரிங்குக்குள்ள. அப்போ ஒரு பர்டிகுலர் வேர்டை மட்டும் நீங்க ரீப்ளேஸ் பண்ண சொல்றீங்கன்னா என்ன பண்ணுன்னா, எதை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதை சர்ச்ல கொடுப்பீங்க. அந்த இடத்துல நீங்க எந்த போர்ஷனை ரீப்ளேஸ் பண்ணணுமோ அதை ரீப்ளேஸ் வித்ல கொடுப்பீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
ஓகே, எம்ப்ளாயி டீடைல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எம்ப்ளாயி டீடைல்ன்றது உங்களோட ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ள நேமு, உங்களோட நேமு, ஏஜ், நம்மளோட எம்ப்ளாயி ஐடி எல்லாமே இருக்கு. ஸோ எம்ப்ளாயி ஐடி மாறாது, நம்மளுக்கு லொகேஷன் மாறி இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணணும், சென்னையில இருந்து பெங்களூர் லொகேஷன் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சர்ச்ல சென்னையை வச்சுப்போம். பெங்களூருக்கு இப்போ ரீசெண்டா எது சேஞ்ச் பண்ணணும், பெங்களூரை சேஞ்ச் பண்ணணும். ரீப்ளேஸ் வித்ல பெங்களூர்னு கொடுப்போம். ஸோ சென்னையை சர்ச் பண்ணிட்டு பெங்களூர் அந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடும். ஓகேங்களா, இது எல்லாத்தையுமே எல்லா அக்கரன்ஸுமே ரீப்ளேஸ் பண்ணிடும். இது வந்து லைக் நம்மளுக்கு ஜாவா 8 ஃபீச்சர் மாதிரி, இதை ES12ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல இது மாதிரி இதுல வந்து நிறைய ஃபீச்சர் இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் தெம். ட்ரிம் என்ன பண்ணணும், ஒரு பெரிய ஸ்ட்ரிங் கொடுத்துக்கோங்க, அதுக்கு முன்னாடியும் கடைசியிலையும் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க, நடுவில் கொடுத்துக்கோங்க. பட் நடுவில் இருக்கிறத அது கட் பண்ணாது. பட் ஃப்ரண்ட்ல இருக்க அன்வான்ட் ஸ்பேஸும் எண்ட்ல இருக்க அந்த ஸ்ட்ரிங்கோட எண்ட்ல இருக்க அன்வான்ட் ஸ்பேஸும் ட்ரிம் கட் பண்ணிடும். கிளியரா, ஃப்ரண்ட்ல இருக்க அன்வான்ட் ஸ்பேஸும் எண்ட்ல இருக்க அன்வான்ட் ஸ்பேஸும் ட்ரிம் ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா, ஸ்பிளிட் ஜாவால யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, எதை ரிட்டர்ன் பண்ணோம், நாட் டு. நீங்க எதை பேஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை ஸ்பிளிட் பண்ண போறீங்கன்னு கேட்கும். தென் இட் வில் ரிட்டர்ன். ஸ்பிளிட்டோட ரிட்டர்ன் டைப் என்னங்க ஜாவால? சாரி சார், கேட்கல. ஸ்ட்ரிங் ஆஃப் அரே. கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் வேற ஒண்ணுல நானே அதுதான் சொல்றீங்களா, அப்படியே போயிட்டு ஒரு இதுக்கு வருவேன். ஸோ அரே ஆஃப் ஸ்ட்ரிங்குக்குள்ள அதை சேவ் பண்ணி வச்சுக்கணும். லைக் அந்த அரேக்குள்ள ஸ்ட்ரிங் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஆஃபீஸ்ல ஒரு 100 இமெயில் ஐடி கொடுத்து வேலிடேட் பண்ண சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இமெயில் ஐடி 1, இமெயில் ஐடி 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. ப்ராப்பரான ஒரு ஃபார்மெட்ல கொடுக்கல, அரேயாவோ ஒரு 1, 2, 3 அந்த மாதிரி ஃபார்மெட்லயே எதுவும் கொடுக்கல. ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணி அதை அரேல ஸ்டோர் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும். அதுக்காக நம்ம பண்றதுதான் ஸ்பிளிட். ஓகேங்களா, ரிப்பீட், இட் ரிட்டர்ன்ஸ் தி கவுண்ட். கன்கேட் நத்திங் பட் என்ன பண்ணுவோம், கன்கேட்ல மர்ஜ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது எடுத்துட்டீங்களா? இப்ப நான் சொன்ன வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்ப ட்ரை பண்றீங்களா? இந்த எக்ஸாம்பிள்ல இன்னுமே அப்படியே ரொம்ப ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை வேணா கூட வச்சு ட்ரை பண்ணுங்க. பட் இப்பவே ட்ரை பண்ணிடுங்க. ட்ரை பண்ணிட்டு லீவ் ஆகுங்க. நாளைக்கு வந்துட்டு இந்த ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் பார்க்கணும், எடுத்து வச்சிருக்கேன். நாளைக்கு என்னன்னு பார்க்கணும். யூசர் இன்புட் ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் நாளைக்கு பார்த்துடலாம். இது இம்பார்ட்டன்ட்ங்க. ஸ்ட்ரிங்கோட ஃபங்க்ஷன்ஸ் எப்பயுமே இம்பார்ட்டன்ட். ஜாவாலேயே இம்பார்ட்டன்ட்டு ஸ்ட்ரிங்கும் கலெக்ஷனும் தான். இங்கேயும் அப்படிதான். இங்க அதாலதான் அரேவும் ஸ்ட்ரிங்கும் எதுலேயும் இம்பார்ட்டன்ட்.